அந்த கேடு கெட்ட ஜென்மங்களுக்காக நீ எதுக்கு உன் தாலியை வைக்கணும்? புருஷனை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த தாலிக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. பிரயோஜனம் இல்லாத பொருள் வீட்டு செலவுக்காவது பயன்படட்டுமேண்டா அதை வித்தே. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதாமா என் மாமியார் மாதிரி ஆளுங்க எல்லாம் இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. உன்னை திருத்தவே முடியாது. மனோகர் எங்க? அவன் உள்ள படுத்திருக்கான். மனு, அக்கா எப்படி இருக்க மனு? நல்லா இருக்கேன்க்கா. நீ ஏன்க்கா வந்துட்ட? இல்ல மனு, என்னால அங்க இருக்க முடியல, அதான் வந்துட்டேன். என்னக்கா சொல்ற? சாரி மனு, உன் விருப்பத்தை என்னால நிறைவேற்ற முடியல. நீ என் மேல கோவப்படாத. அப்படி கோவம் வந்துச்சுன்னா அதை என் மேல காட்டிடு. ஆனா நீ பாட்டுக்கு பழையபடி அந்த தப்பான முடிவுக்கு போயிடாத. என்னக்கா பிரச்சனை? என் மனசு அங்க தங்கலடா. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இனிமே இங்கேதான் இருக்க போறேன். உனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்லையே? வருத்தம்லாம் இல்லக்கா. உனக்கு எது சந்தோஷமோ அப்படியே பண்ணு. அது எனக்கும் சந்தோஷம்தான். தேங்க்ஸ்டா. ரெஸ்ட் எடு. ஹலோ. நான் அபிகிட்ட பேசணும். ஓ, கொஞ்சம் இருங்க. ஓகே. அபி, உனக்கு தான் ஃபோன். ஹலோ. அபி, நான் பாஸ்கர் பேசுறேன். சாரி, ராங் நம்பர். ஹலோ ஹலோ. அபி, என்ன ராங் நம்பர்னு சொல்லிட்ட? பாஸ்கர் குரல் மாதிரில இருந்தது. தெரியும். தெரியுமா? அப்படியே ஃபோன் பேசாம கட் பண்ணிட்ட? பிடிக்கல. அந்த வீட்டு ஆளுங்களை பத்தி நினைச்சாலே கோவமா வருது. எப்படி ஃபோன் பேசுறது? அதான் வச்சுட்டேன். ஹலோ அபி, நான் பாஸ்கர். கலைவாணி அக்காவா? அவங்க இன்னைக்கு லீவே. ஆமா, அவங்கள எதுக்கு கேட்குறீங்க? கிருஷ்ணன் சாருக்கு தெரிஞ்சா திட்டுவார். டே கண்ணா, நாயர் கடையில இருந்து சூடா நல்ல மிளகா பச்சி வாங்கிட்டு வேற எதுவும்? அவ்வளவுதான், போ. வேற என்ன? டே கண்ணா, அப்படியே ஹலோ. வாங்க. அபி இருக்காளா? இருக்கா. நான் பார்க்கணும்னு சொல்லுங்க. கூப்பிடுறேன். அபி, பாஸ்கர் உன்னை பார்க்க இங்கே வந்துட்டாரு. பேசாம போன்லயே பேசி நீ முடிச்சிருக்கலாம்ல. ஏன் ஆபீஸ் வரைக்கும் வர வைக்கிற? உன்னை பார்க்கணும்னு அங்கே நின்னுட்டு இருக்காரு, போ. இது பாரு உஷா, எனக்கு அவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. என் வேலைக்கு எடுக்காம பேசாம போ சொல்லு.
ப்ளீஸ் உஷா அவரை போ சொல்லு. என்ன சொன்னீங்களா? சொன்னேன். ஆனா ஆனா அவங்களுக்கு உங்களை பார்க்க விருப்பம் இல்லையா? உங்களை இங்கிருந்து போக சொல்லிட்டாங்க. இல்லைங்க, அபியை நான் பார்த்தே ஆகணும். இல்லைங்க, நீங்க அவங்க ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்றாங்க. ப்ளீஸ், நிறைய நேரம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் போதும். பார்த்துட்டு அப்புறமா போகிறேன். உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. சரி, Thanks. சொல்றேன். என்ன அனுப்பிட்டியா? இல்ல, உன்னை பார்க்கறதுக்காக அங்கேயே நிக்கிறாரு. போக மாட்டாராமா? அபி, உன்னை பார்த்தே அவன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. ஒரு 5 நிமிஷம் பேசினா போதுமா? நீ போய் பாரு அவரை. என்னால முடியாது. முடியாதுன்னா நீயே போய் சொல்லு. இதுக்கு மேல நீ வரமாட்டேன்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. என்ன என்ன அபி, என்னை பார்க்க கூட உனக்கு பிடிக்கலையா? உன் கோவம் நியாயமானதுதான். பழசெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வந்துரு. அபி, பிரச்சனை தான் தீந்துருச்சுல, ஏன் வீம்பு பிடிக்கிற? சாரி, என்னால வர முடியாது. ஏன்? பிரச்சனை சரியா இருக்கலாம், ஆனா என் மனசு சரியில்லை. அபி, நம்ம பழச மறந்தாதான் வாழ முடியும். அதான் நான் இறங்கி வந்துட்டேன்ல. ஃபோன் பண்ணா ராங் நம்பர்னு கட் பண்றேன். நேர்ல வந்தா பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். இப்போ நான் என்னதான் செய்யணும்? உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? சொல்லு, செய்ய தயாரா இருக்கேன். இது பாருங்க, இந்த மாதிரி நீங்க பேசுவீங்கன்னு தான் நான் உங்களை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். அபி, இப்போ என்ன ஆயிப்போச்சு? என்ன ஆச்சா? உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு? எங்க வீட்ல பண கஷ்டம் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? என்ன சொல்ல வர? என் கஷ்டத்தை பத்தி எந்த கவலையும் இல்லாம, கொஞ்சம் கூட கூச்சங்கிறதே இல்லாம, உங்க அம்மா என் சம்பளத்தை பூராவையும் என் அம்மா கிட்ட இருந்து எனக்கு தெரியாம கேட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்படி வாங்கிட்டு போனவங்க என்ன வீட்டுக்கு வான்னு ஒரு வார்த்தைக்காவது கூப்பிட்டாங்களா? மருமகளோட காசு வேணும், ஆனா அவ வேண்டாம். எவ்வளவு ஒரு சுயநலத்தனம்! ச்சே! எங்க அம்மா அவங்க தாலிய வித்து இந்த மாசம் வாடகை கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்? ஆனா மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம உங்க அம்மா எப்படி அந்த பணத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம் சொல்லுங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாசம் எங்க ஆபீஸ்ல யாருக்குமே சம்பளம் கொடுக்கல. எங்க ஆபீஸோட நிலைமை அப்படி. ஆனா நான் என் வெக்கத்தை ஒதுக்கி வச்சு பாஸ் கிட்ட பணம் கேட்டு வாங்கி எங்க அம்மா கிட்ட கொடுத்தேன். அந்த பணத்தை தான் ஏமாத்தி உங்க அம்மா வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, எப்படி உங்க வீட்டு ஆளுங்களோட முகத்துல முழிக்கிறது? எப்படி நான் உங்ககிட்ட சிரிச்சு பேசுறது? அவங்க கிட்ட பேசும்போதும் பார்க்கும் போதும் எங்க அம்மாவோட பரிதாபமான முகமும் அவங்களோட தாலியும் தான் ஞாபகத்துல வருது. அபி, அபி, நான் வந்து சாரி, எனக்கு உங்க பணத்தை நீங்க வாங்கிட்டீங்கல்ல, உங்க மேட்டர் ஓவர். அப்புறம் என்ன? போய் நிம்மதியா இருங்க, என்னையும் நிம்மதியா இருக்க விடுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அபி, 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளு. டேய், என்னடாச்சு? என்னடா, உன் பொண்டாட்டியை பார்க்க தானே போயிட்டு வர? என்ன சொல்ற அந்த மகாராணி? என்ன, என்ன ஏண்டா மறைக்கிற?
அந்த திமிர் பிடிச்ச ஏதாவது கோவம் வர மாதிரி சொல்லிட்டாளா? என்கிட்ட வந்து மூஞ்சி காட்டுற? ரொம்ப பேசாதம்மா, எனக்கு எரிச்சலா வருது. அடேங்கப்பா, உன் பொண்டாட்டி கிட்ட கோவம்னா என்கிட்ட என்ன எரிச்சல காட்டுற? ஆமா, அவ என்னதான் சொன்னா? வரமாட்டாளாமா? அவ வரது இருக்கட்டும், என்னை எடுத்தெறிஞ்சு பேசி அமிச்சிட்டா. என்னது எடுத்தறிஞ்சு பேசினாளா? ஏண்டா நீ சும்மா விட்ட? பதிலுக்கு ஏதாவது நல்லா கேட்டு வர வேண்டியதானே? அம்மா நீ இருக்கிய சரியான. ஏமா அவளுக்கு தெரியாம சம்பள பணத்தை வாங்கியிருக்க, எனக்கு தெரியாம சம்பள பணத்தை செலவு பண்ணிருக்க. என்ன தைரியம் உனக்கு? இந்த வீட்டுல நானும் ஆம்பளை இருக்கேன்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ? அது அவ நாக்க பிடிக்கிற மாதிரி என்கிட்ட கேட்கிறா. அப்பதான் இந்த விவரமே எனக்கே தெரிய வந்தது. எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? ஏமா ஏமா இப்படி இருக்க? ஒரு பிரச்சனையை முடிய விட மாட்டியா? புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டல. டேய், நான் என்னடா தப்பு பண்ணேன்னு இப்ப கத்துற? தப்பு இல்லையா? ஏன் பொண்டாட்டி அவ சம்பள பணத்தை அவளுக்கும் தெரியாம எனக்கும் தெரியாம வாங்கியிருக்க, செலவு பண்ணிருக்க. என்ன ஃப்ராட் வேலைமா இது? என்னடா பெத்த தாயை பார்த்து ஃப்ராடுன்னு சொல்ற? பின்ன வேற எப்படி சொல்ற? ஏண்டா அவ என்னமோ சொன்னான்னு வந்து என்கிட்ட கத்துறியே? ஃப்ராடு வேலை பண்ணி உன் பொண்டாட்டி சம்பளத்தை வாங்கி ஏண்டா நான் என்ன ஒட்டியா நம்ம செஞ்சு மாட்டிக்கிட்டேன்? இல்ல அந்த காசுல துணிமணி வாங்கி உடுத்திக்கிட்டேனா? ஏண்டா என்ன பண்ண? அந்த காசுல என்ன செலவு பண்ண? கேப்படா கேப்ப. நீ ஒருத்த உன்னை பெத்து விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் வாயிலேயே முழம் போட்டாரே உங்க அப்ப. அந்த ஆள் ஒருத்த. 2 பேரும் இந்த வீட்டுல எப்படி வேலை வேலைக்கு சோறு பொங்கி சாப்பிடுறோன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கீங்களா? அதான் நான் செலவுக்கு தரேனே. தர்ற நீ தர்ற காசு எந்த மூலைக்குடா? 3 வேளையும் ருசியா திங்கணும், ஒண்ணும் குறைய கூடாது யாருக்கும். உங்க அக்கா கறி வேற வீட்டோட வந்து உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு வைத்திய செலவு, வாய்க்கு ருசியா அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இப்படி எத்தனை செலவு இருக்கு? இதெல்லாம் எப்பவாவது நீ யோசிச்சு பாத்தியா? நீ பாட்டுக்கு ஏதோ லாட்ஜ்ல தங்குற மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்க. ஏதாவது சாக்கு போக சொல்லாத. போடா அறிவு கெட்டவனே. வீட்டுல இருக்கிற 2 ஆம்பளைங்களும் பொறுப்பா இருந்தா நான் ஏன்டா இப்படி எல்லாம் பண்றேன்? பேச வந்துட்டா பேச பெருசா. என்னடா என்ன பாக்குற? உங்க அப்ப 2 மாசமா வேலைக்கு போயிட்டு வரேன்னு படம் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னி வரைக்கும் 10 காசு கொண்டு வந்து தரல. என்னமோ நானா இருக்க போய் இழுத்து பிடிச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பொழப்பு இது? அத நான் இல்லடா சொல்லணும். என்னமோ போனானா பொண்டாட்டி என்னமோ சொன்னாலும் அதுக்கு இங்க வந்து குதிக்கிறான். டேய் போடா, இப்பவே போய் அந்த மகாராணி கால்ல விழுந்து இங்க கூட்டிட்டு வாடா. எல்லா பொறுப்பையும் அவகிட்டயே ஒப்படைச்சிரு. நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு மூலையில நிம்மதியா முடங்கி கிடக்குறேன். இத பாருமா, இப்படியே போனா எப்போது அது நடந்ததா ஆகும். கோவம் மட்டும் மூக்குக்கு மேல வந்துரும். அம்மா காஃபி ஒண்ணு எனக்கு வேண்டாம். காஃபி உனக்கு இல்லம்மா, எனக்கு நானே போட்டுக்கிட்டேன். ச்சே. அம்மா அம்மா என்னடி? எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடு. ஏய், என்கிட்ட ஏண்டி கேக்குற? இனிமே இந்த வீட்டுல யாரும் என்கிட்ட ஒண்ணும் கேட்க கூடாது. எப்படியோ போங்க. உங்க ஆட்டத்துக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. ஏம்மா என்னாச்சு? வெயில் அலைஞ்சிட்டு வந்தியா? ஏய், எரிச்சல கலப்பாத. போ வேலையை பார்த்துட்டு. அக்கா ஏன் அம்மாக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எரிஞ்சு விடுறாங்க? பாஸ்கர் அம்மாவை ரொம்ப திட்டான். சண்டை, அதான் அம்மா இப்படி கொதிச்சு போயிருக்கு. ஏம்மா அண்ணன் உன்னை திட்டுச்சு? முட்டா பயலுக்கு பிறந்த முட்டா பையதானே அவன், அதான் என்ன திட்டுறான். பாவுமா நீ என்னமா பண்ண? அண்ணனுக்கு வர வர மூளை குழம்பி போயிருச்சு. எல்லாம் இந்த தண்ணி அடிக்கிறதுனால வர பிரச்சனை. ஏய், அவன் நல்லா தாண்டி இருக்கான். ஆனா அவன் பொண்டாட்டி இருக்காளே, அம்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு வேலைக்கு போறேன்னு வெளியெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காளே ஒருத்தி, அவதான் இவனை தூண்டி விட்டுருக்கா. நிஜமாவா சொல்ற? ஆமாடி, அவன் சம்பளத்தை நம்ம கிட்ட இந்த பக்கம் கொடுத்து விட்டுட்டு அந்த பக்கம் புருஷன் கிட்ட போட்டு கொடுத்துட்டா. உங்க அண்ணன் என்னன்னா எனக்கு தெரியாம எப்படி என் பொண்டாட்டி சம்பளத்தை வாங்கலான்னு குதிக்கிறான். என்னம்மா நீ சம்மதம் இல்லாம உளற? அண்ணி சம்பளத்தை நீ வாங்கினதா அன்னிக்கே தெரியாதே. அடப்போடி, அவ ஆத்தாக்காரி இருக்காளே, நம்ம கிட்ட தலையாட்டிட்டு மகக்கிட்ட விஷயத்த சொல்லிருப்பாடி. அது எப்படி மகக்கிட்ட மறப்பா? அப்படியெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைக்கிற டைப் அவங்க. என்னடி நீயும் மெல்ல அவளுங்க பக்கம் பேசுற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? இல்லம்மா, இந்த சம்பள விஷயம் அன்னிக்கு தெரிய வந்தது அவங்க மூலமா இல்ல, நம்ம அப்பா மூலமா. அததான் நான் சொல்ல வந்தேன். என்னது? உங்க அப்பாவா?
ஆமாமா, அண்ணி வீட்டுக்கு வந்திருந்தப்போ அப்பா தான் இந்த விஷயத்தையும் அண்ணி கிட்ட சொன்னாரு. நான் தான் நின்னு கேட்டேனே. என்ன தைரியம் அந்த மனுஷனுக்கு? வீட்டுக்கு வரட்டும், இன்னைக்கு இருக்குது. வச்சுக்கிறேன். வச்சே. ஆ? என்ன 3 பேரும் ஒண்ணா உட்காந்து என்னையே பாக்குறீங்க? என்னாச்சு? அம்மா சீதா, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வா. ஏய், எந்திரிச்சேனா காலை உடைச்சிருவேன். இந்த வீட்ல இந்த மனுஷனுக்கு பச்சை தண்ணி கூட யாரும் கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சா? சாப்பிடுறது, எங்களை வேலை வாங்குறது, சொகுசா காலை நீட்டி படுக்கிறதெல்லாம் இங்க. ஆனா பிரிய மட்டும் மருமக மேல. இந்த வீட்ல நீ எதுக்கே இருக்கணும்? பேசாம அங்கேயே போய் இருக்க வேண்டியதானே? அட கடவுளே, இன்னைக்கு என்ன புதுசா ஆரம்பிக்கிற? ஏன் அலமேலு, உனக்கு வாயே வலிக்காதா? ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கியே, பேசாம இருக்க முடியாதா? என்ன பேச வைக்கிற புண்ணியமானே நீதானையா? ஆம்பளையா லட்சணமா வேலைக்கு போனமா வந்தமான்னு இல்லாம என்னையா பழக்கம் இது? பொம்பளை மாதிரி கோல் சொல்ற பழக்கம்? என்ன சொல்ற நீ? புரியலையே. பாஸ்கர் பொண்டாட்டி சம்பளத்தை அவங்க அம்மா கிட்ட இருந்து நான் வாங்கின விஷயத்த வேலை எடுத்து போய் மெனக்கெட்டு உங்க மருமக கிட்ட போய் சொன்னீங்களா இல்லையா? ஆமா சொன்னேன். என்ன இதுக்கு? ஏன் சொன்னீங்க? இது என்ன உலகத்திலே பெரிய முக்கியமான விஷயமா? இது சொல்லாட்டி உங்க தலை வெடிச்சிருமா? மருமக கிட்ட மட்டும் அப்படி என்ன உங்களுக்கு அக்கறை? இதோ பெத்த பொண்ணுங்க 2 இருக்கே, என்னைக்காவது இந்த அக்கறை அவங்க மேல காட்டிருக்கீங்களா? ஐயோ அலமேலு, நான் சாதாரணமா சொன்னேன். உண்மைதானே அது? உண்மைனா உடனே சொல்லிடுமா? ஏன் உங்க வாய் கொஞ்சம் கட்ட முடியாதா? இந்த விஷயம் தெரிஞ்சு உங்க புள்ள என்ன கண்டபடி கத்துறான். நீ பண்ணது தப்பு, அதனால நீ இப்படி பேசுற. என் மனசுல எந்த குழப்பமும் இல்ல. அபிகிட்ட நான் சொன்னது எனக்கு தப்பாவே படல. எனக்கு வேற யார் ரூபத்திலயும் இல்ல. தாலி கட்டி புருஷனா வந்து என் தலையிலேயே உட்கார்ந்துருக்கு. தலை எழுத்துறா சாமி, தலை எழுத்து.